ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற நாமெல்லாம் பணத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கோமே தவிர இப்படி பணத்தை வச்சு அதனால ஒருத்தரோட ஒருத்தர் மன கஷ்டத்தோட இருந்ததில்ல. அப்படி ஒரு கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். இல்ல கயல், நீ என்ன சொன்னாலும் தானோ விடு. கயல் தான் அவ்வளவு தூரம் சொல்றல்ல, விடு. இத பாரு கயல், நானும் பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காக இந்த பணத்தை திருப்பி கொடுக்க விரும்பல. திரும்ப பிரச்சனை வேணான்னு தான் இதை திருப்பி கொடுக்கலான்னு இருந்தேன். இந்த பணத்தை கொடுத்துட்டான்னு பாவம் ஷாலினி கை நீட்டி அடிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு பணத்து மேல மோகம் வந்துருச்சுல்ல. இது அவன்கிட்ட நான் தூக்கி எரிஞ்சிடுறேன். அவன் என்ன பண்ணமோ பண்ணிட்டு போட்டோம். மூர்த்தி, அவனை பத்தி உனக்கு தெரியாதா? கோவத்துல அவன் என்னென்னமோ பேசுவான், ஆனா அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கூட சகஜமா இருப்பான். கயல், அவ்வளவுதான் அவனோட கோவம். இப்ப அவனே அந்த பணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். நீ ஃப்ரீயா விடு. இந்த பணத்தை யார்கிட்ட வாங்கினியோ அவங்க கிட்டே போய் திருப்பி கொடுத்துருப்போம். கயல், நான் இந்த விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காத. இந்த பணத்தால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா மூர்த்தி சொன்ன மாதிரி இந்த பணத்தை அன்பு கிட்ட திருப்பி கொடுக்கறது தான் சரி. எங்க என்ன நீங்களும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கயல், நீ தான் இன்னும் புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. அன்பு இந்த அளவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருந்தா சரியா இருக்காது. எனக்கும் மாப்பிள்ள சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. அவங்கிட்ட நான் கடன்காரனா இருக்க விரும்பல. இந்த பணத்தை நான் அவங்கிட்ட திருப்பி கொடுத்துறேன். நீ சொன்னதுக்காக பணத்தை கொடுத்துட்டு நேத்து அவன் பேசின மாதிரி பேசி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். மூர்த்தி, இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வரத நானும் விரும்பல. மூர்த்தி, நேத்தே நான் அவன்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி நீ பணத்தை கொடுக்கறேன்னு சொல்ற. சரி, நீ போய் கொடு. அன்பு அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டான்.